பிரீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அறிஞர், பேராசிரியர், திராவிட ஆய்வாளர், பண்பாட்டு அறிஞர் பரமசிவன் அவர்களை பற்றி தமிழ்நாடு நன்கு அறியும். அவர் எப்போதும் மனித வாசிப்பையே தன் வாழ்நாள் முழுவதும் பெரிதென கருதி கள ஆய்வுகளின் வழி பல புதிய மக்கள் வழக்காறுகளை வெளிக்கொணர்ந்தவர். பரமசிவன் அவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்து இதுவரை மக்கள் எங்கும் கேள்விப்படாத அரிய கருத்துக்களை வெளிப்படுத்துவார். அப்படி அவருடைய நேர்காணல் அடங்கிய நூல்தான் சாதி என்பது குரூரமான யதார்த்தம். அதிலே மக்கள் வரலாறுகள், பண்பாட்டு எச்சங்கள், மானுடவியல் தத்துவங்கள் பற்றியெல்லாம் விவாதித்திருப்பார். அதிலே அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு வழக்கம் மதுரை மாவட்டத்தின் அழகர்கோவில் பகுதியில் உள்ள சித்திரை விடுதி எனும் வழக்கம். அழகர்கோவில் பகுதியில் கிராமப்புறங்களில் வீட்டு வேலைக்கோ மாடு மேய்ப்பதற்கோ பணியில் இருப்பவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள் வேலைக்காரர்களாக. அவர்கள் சித்திரை மாதத்தன்று ஆற்றில் அழகர் இறங்கும் பொழுது அவர்கள் பணியிலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளலாம். முதலாளியிடம் சொல்ல தேவையில்லை. அந்த வழக்கத்திற்கு பெயர் சித்திரை விடுதி வழக்கம். மற்ற நாட்களில் அங்கிருந்து பணியிலிருந்து விலகிக் கொள்ள முடியாது என்கிற ஒரு மக்கள் வழக்காறு அந்த பகுதியிலே இருந்திருக்கிறது. அதாவது சித்திரை என்று ஒருவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த சிந்தனை தான். இதை அவர் கள ஆய்வுகளின் வழி கண்டதாக இந்த நூலினுடைய நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இதுவரை அறியப்படாத பல்வேறு மக்கள் வழக்காறுகளை, பழங்கால செய்திகளை, மானுடவியல் தத்துவ விசாரணைகளை தன்னுடைய எழுத்துக்களின் வழி, சிந்தனைகளின் வழி வெளிப்படுத்தியவர் பரமசிவன் அவர்கள். அவர்களை நேரில் சந்தித்து என்னுடைய ஆய்வுக்காக கலந்துரையாடுவது நினைத்து பார்த்தால் இன்றும் அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு காலமாக இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் பரமசிவன் அவர்களின் பண்பாட்டு மானுடவியல் செய்திகளின் தெரிப்புகளை ஒவ்வொன்றாக காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொகுப்பு மற்றும் தயாரிப்பு தமிழறிவு பாரதி, மதுரை.